ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் நிலையீர் கட்டளை சட்டத்தை கற்பித்தேன். அர்ச்சுனா எம்பி வெளிப்படை கருத்து. வெளிநாட்டில் இருந்து போலீஸ் உயரதிகாரிக்கு வந்த அழைப்பு. என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன். பாதாள உலகக்குழு சூத்திரதாரி கொலை அச்சுறுத்தல். மன்னார் இயற்கை வள அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக திரும்பிய இளைஞர்கள். இன்று வெடித்த பாரிய கரநில பாதுகாப்பு மண்மீட்பு போராட்டம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடும் பரபரப்பு. எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம். சபையில் இருந்து வெளியேறினார் சபாநாயகர். புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றும் செம்மணி பகுதியில் மீட்பு. 41 நாட்களாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் எலும்புக்கூடுகள். வீட்டில் புதைக்கப்பட்ட பெண் சிசுவின் சடலம் மீட்பு. கொடுத்த கடனை வாங்கச் சென்ற இளைஞன் கொலை. மகிந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சற்று முன்னர் அதிரடியாக கைது. உங்களில் ஒருவனாக இருந்தவன் இன்று ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கும் நிலையீர் கட்டளை சட்டத்தை தனியொருவனாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் தன்னுடைய முகநூல் பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இந்த வீரத்தை தந்த என் தேசிய தலைவனுக்கு இவை சமர்ப்பணமாகட்டும். நாடாளுமன்ற நிலையீர் கட்டளை சட்டத்தை இயற்றியவர்களுக்கு அவற்றை படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இது தமிழரின் வரலாறாகட்டும். அதனால் தான் இன்று தேசப்பந்து தென்னக்கோனை வெளியேற்றும் அரசியல் நாடகத்துக்கு சார்பாகவோ எதிராகவோ நான் வாக்கிடவில்லை. நடுநிலையாக இருந்தேன். இன்றைய அமர்வு நாடாளுமன்ற நிலைகள் கட்டளை சட்டங்களுக்கு முரணானதாகவும் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்கு பாதிப்பானதாகவும் நான் கருதுகிறேன். ஒரு இனம் தன் நிலத்தையும் தன் கலாச்சாரத்தையும் தன் விழுமியங்களையும் தன் வரலாறுகளையும் இழந்து நிற்கின்ற போது எவனொருவன் தன் இனத்தின் எதிர்காலத்தை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவானோ அவனை அந்த இனத்துக்கு உரியவனாகிறான் என்று அர்ச்சுனா தெரிவித்தார். பல பிடியாணைகளின் கீழ் தேடப்பட்டு நீண்ட காலமாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெகல் பத்திர பத்மே என்பவர் இலங்கையின் உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். அண்மையில் அவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நேர்காணல் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது தாம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியையும் அச்சுறுத்தவில்லை என்றும் பத்மே குறிப்பிட்டார். தாம் நீதியால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக இன்று வெளிநாடொன்றில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் ஏற்கனவே பாதாள உலக உறுப்பினர் என்ற முத்திரைக்கு உள்ளான நிலையில் அதில் இருந்து நீங்க முடியாது. எனினும் தாம் இதே போல எதிர்காலத்தில் செயற்பட எண்ணமில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தாம் யாருடனும் மோதலுக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் மோதலுக்கு வந்தால் தாமும் திருப்பி அடிக்கப் போவதாக எச்சரித்தார். முன்னதாக கெகல் பத்திர பத்மேவின் வழிகாட்டலில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கனேமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக தலைவர் கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டல்களால் மக்களின் வாழ்விடம் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றியம் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் காணப்படுகிறது. இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகழ முயற்சி செய்து வருகிறது. இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்துள்ளது. இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இல்மனைட் மணல் அகழப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் காணப்படுகிறது. இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியொன்றை முன்னெடுத்தனர். குறித்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வீதியை சென்றடைந்துள்ளது. அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கனியமண்டல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம் கையெழுத்து பெற்றுக் கொள்ளும் செயற்பாடுகள் நாளை இடம்பெற்று இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கர்சன ராஜகரணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர். சபாநாயகர் கடும் தொனியில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழும்பி நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேச விடாமல் தடுத்தார். தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது. நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டமை தொடர்பில் கர்சன ராஜகரணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது. பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு அவர் வெளியேறி சென்றார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து புதன்கிழமை புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. எலும்புக்கூட்டு தொகுதியொன்று நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இடுப்பில் தாயம் ஒன்றுடன் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செருப்பு, தாயம், காசு உள்ளிட்ட சார்ந்த பொருட்கள் புதைக்குழிகளிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 68 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 32வது நாளாக அது முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 17 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 68 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாவனில்ல பகுதியில் வீட்டின் பின்புறத்தில் இருந்து பெண் சிசுவின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டி டங்கொல்ல பகுதியில் வசிக்கும் நபரொருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சடலம் மீட்கப்பட்டது. கண்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். கடந்த ஜூலை 31ஆம் தேதி மாவனில்ல பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தனக்கு குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் எனவே அவரின் தந்தை மற்றும் பாட்டி அதை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி மத சடங்குகள் செய்த பின்னர் வீட்டின் முன் முற்றத்தில் புதைத்ததாகவும் குழந்தையை பிரசவித்த பெண்ணொருவர் தெரிவித்தார். மாவனில்ல பதில் நீதவான் முன்னிலையில் குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட பின் மாவனில்ல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட உத்தரவிட்டது. சந்தேக நபர் தற்பொழுது கண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கொடுத்த கடன் தொகையை வாங்கச் சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். நாவல போலீஸ் பிரிவின் நிகுல பகுதியில் நேற்று இந்த தாக்குதல் இடம்பெற்றது. தாக்குதலில் படுகாயமற்ற இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். கடனாக வழங்கப்பட்ட 75,000 ரூபாய் வசூலிக்க சென்ற போதே இந்த கொலை இடம்பெற்றது. சம்பவத்தின் போது தம்புள்ளை கலுந்தெய்வ பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞன் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக சம்பவம் தொடர்பில் நிகுல பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார். நுகேகொடையில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து இவரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்தனர். மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனக்கல கிரியப்பன் வெவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் உட்பட பல சொத்துக்கள் 9/5/2022 அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதப்படுத்தப்பட்டது. அதன்படி சொத்துக்கள் இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல், சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.